அன்பான அப்பா, அம்மா ஒரு பொண்ணுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த பொண்ணு நான் ஒரு பியானிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா. அன்னிலேருந்து அவங்க அப்பா தன்னோட குழந்தைக்கு பியானோ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி சமயத்துல அவர் காரை ஓட்டும்போது ஒரு நாள் அவருக்கு குடிகார கஸ்டமர் வந்திருப்பாரு. அவரும் வந்து சும்மா இல்லாம அந்த வண்டியை போட்டு திருப்ப அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இவரும் இறந்துருவாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக, ஆனா இவருக்கு நிறைவேறாத ஆசை இருந்தனால இவரோட ஆவி மேலோகத்துக்கு போகாம இவரோட வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல டெய்லி போய் தன்னோட பொண்ணு என்ன பண்றா, பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னு சொல்லி ஆசையா பாத்துட்டு இருப்பாரு. ஆனா என்ன, அந்த சந்தோஷமான மொமெண்ட்ல அவரால இருக்க முடியலன்னு சொல்லி வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பியானோ காம்படிஷனும் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு பியானோ கிளாஸ் போய் அட்டன் பண்ணாம வேகமா அந்த கிளாஸை விட்டு வெளியே வந்துடுறா. வீட்டுக்கு போன அவளும் அவங்க அம்மா ஏமா சீக்கிரமா வீட்டுக்கு வந்தேன்னு கேட்கவும், என்னாலதாம்மா அப்பா இறந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, இல்லம்மா நீங்க எழுதி வச்சிருந்த புக்கை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா எனக்காக இந்த பியானோ வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சாரு, அதனாலதான் இறந்தாருன்ற மாதிரி நீங்க எழுதி வச்சிருந்தீங்க. அதனால இந்த பியானோவை பார்க்கும் போதுலாம் எனக்கு அப்பா இறந்ததுதாம்மா ஞாபகம் வருது. அதனால என்னால வாசிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. இந்த விஷயத்த கேட்ட அவங்க அப்பாக்கு தன்னோட பொண்ணை எப்படியாவது அந்த காம்படிஷன்ல ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக போராடுறாரு. அதனால இவரோட நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக இவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. அவங்க மூலமா தன்னோட பொண்ணோட கனவுல நுழைஞ்சு தன்னோட பொண்ணையும் கூப்பிடுறாரு. அந்த பொண்ணும் தூக்கத்துல இருந்து முழிச்சு வந்து பார்த்தா, அப்பா நீங்க நிஜமா உயிரோட தான் இருக்கீங்களா? ஏன்பா என்னை விட்டுட்டு போனீங்க? என்னாலதான் நீங்க இறந்தீங்களாப்பா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சு ரொம்ப அழறா. நீ ஏமா இந்த மாதிரிலாம் நினைக்கிற? என்னோட பெரிய ஆசையே நீ நல்ல ஒரு பியானிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுதான். ஆனா நீ அதுக்காக போராடு. தயவு செஞ்சு நீ வேற எதுவும் மனசுல நினைக்காத. அன்னைக்கு என்னோட கஸ்டமர் குடிக்காரனா வந்தனாலதான் எனக்கு இடிச்சு நான் இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வைக்கவும், இதுதான் என்னோட ஆசை, நீ சீக்கிரமா நல்ல ஒரு பியானிஸ்ட் ஆகணும்னு சொல்லி சொன்னதுமே அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி அவளும் முடிவெடுக்கிறா. உடனே விடிஞ்சதுமே அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் காம்படிஷனுக்கு போறேம்மா, எனக்கு டைம் ஆச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லி வேகமா அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கேத்த மாதிரி டைம் ஆனனால அங்க இருந்து இவளை பிக்கப் பண்றதுக்காக ஒரு ஆளும் வந்து இவளை கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க பயங்கரமான டிராபிக் இருந்தனால இவங்க அப்பாவோட ஆத்மா உள்ள ஒரு உடம்பு அந்த பொண்ணை அந்த காம்படிஷன் ஹால்ல கொண்டு போய் விடுறா. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட, என்ன சீக்கிரமா நீங்க இந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வந்தது ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட அப்பாவோட பெரிய ஆசை இதுதான், அதனால அவரோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயும் தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ள காம்படிஷனுக்கு போய் சுத்தி முத்தி தன்னோட அப்பா இருக்காரான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. ஓரத்துல அவங்க அப்பா அங்க இருந்து கை தட்டுற மாதிரி இருக்கு. தன்னோட பசங்களோட ஆசைங்களை கண்ணு முன்னாடி பார்க்காம இறந்த நிறைய பெற்றோர்கள் இருப்பாங்க. ஆனா எல்லாமே நாம நம்மளோட அம்மா அப்பா பக்கத்துல இல்ல அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனா தூரத்துல எங்கேயோ இருந்து நம்ம வளரத நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.